இந்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெற்றோர்களுக்கும் தலைமை செயலர்களுக்கும் அதிக வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நானும் இந்த ஸ்கூல் நடக்கிற புத்தகத்தை நான் கேட்பேன். கேட்டதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போனோம், அதே மாதிரி ஏடிஎம் போனோம், பூர்த்தியாக்கு எங்கே அது ஃபீஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையும் விவரத்தை சொன்னாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்கும்போது மற்றவங்களுக்கு நான் சொல்லும்போது வந்து சொல்லுவாங்க, எங்கள் ஸ்கூலில் எங்கள் புஸ்தகம் படிக்கிறாங்க, 10 ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கிடைக்கல, எங்களுக்கு தெரியல, பரவாயில்ல எங்கள் ஸ்கூலில் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதே போல் தான் மியூசிக்கு தனியாக பண்ணோம்னா தனியாக அந்த மியூசிக் சாமான் வாங்குறதுக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வரும். இன்னொன்று அது தனியாக ஃபீஸ் கம்மி இருக்குது. ஆனால் என் பையன் இப்போ ஓரளவுக்கு அவனுக்கு கொஞ்சம் மியூசிக் அவனுக்கு பெரிய காரணம் என்ன நினைக்கிறேன், அவனுக்கு ஃப்ரீயாகவே ஸ்கூல் மூலியமாக நிறைய மியூசிக்கு ட்ரெஸ்ஸு விளாட்றதுக்கு ஓரளவுக்கு கற்றுக்கிறதுங்க. அதுக்காக நான் சாதத்தை நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் சாப்பாடு என் மகள்கிட்ட கேட்பேன், அப்பா அது மாதிரி முட்டை தொட்டு கொடுத்தாங்க, நீ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாருங்க அது பிடிச்ச மாதிரி ஒரு பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. நிறைய ஒவ்வொரு நாளைக்கும் பாயசம் அது இதெல்லாம் சொல்லும்போது நான் சொல்லுவேன், பரவாயில்லமா நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். தலைமையாசி சென்றோன்னு நான் சொன்னோம்னா, என் மகளுக்கு சின்ன வயிற்று பிறகுலேயே ஆட்டில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அது மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு டாக்டர் செக்கப் பண்ணும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி அப்பா அம்மா கொடுத்தாங்க, அது ஆட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு முன்னாடி தெரியும், அது கூட்டு போனால் எப்படி 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே முக்கியம் கர்நாடகாவுக்கு கேரளாவுக்கு அந்த மாதிரி தான் அங்கே தான் போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சீக்கிரமாகவே கொஞ்சம் 3 மாதத்துக்கு முன்னாடி சார் உதவியோட செக்கப் அப்போலோ செக்கப் போயிருந்தோம். செக்கப் போயிட்டு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். நான் கூட சாப்பிட்டு சொன்னாங்க, நான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சென்னையில் போயிட்டு அப்போலோ ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 3-6-5 மாதம் ஆயிடுச்சு. நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிச்சிச்சு. ரொம்ப உதவி பண்ணாங்க. நிறைய உதவி எப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போனோன்னா எங்கே போகணும் எதுக்கு போக தெரியாது. அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் அந்த பஸ்க்கு போகிறதுக்காகவே ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் சாதனையோட போயிட்டு நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணிட்டு நல்லபடியாக வந்து பாப்பா நல்லா இருக்குது. அதுக்காக தேங்க்ஸ் சொல்லுங்கள் சார்.